அதில் நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ராயிங் மாஸ்டர் வந்து நீ ஆர்டிஸ்ட்னு சொல்கிற நீ நீ படம் போடலன்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேகசினுக்கு படம் போடு சார். ஸோ அதுதான் ஸ்கூல் மேகசின் ஃபஸ்ட்டு போட்டது நான். அந்த பண்ணது வந்து முதல்ல காண்டாமிருகம் போட்டேன் ஸ்கூல் மேகசினுக்கு 10th. 11th லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போ இல்லஸ்ட்ரேட்டிவ் வீக்லியில் புக்ஸ் எல்லாம் வாங்குவார். அப்போ அதை பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு போட்டு லால் பகதூர் சாஸ்திரி பண்ணணும்னு பண்ணேன். ஸோ அதுதான் என்ட்ரி ஆஃப் மை ஆர்ட் வந்தது. நீங்கள் ஓவியம் வரைய தொடங்கியதுக்கு பின்னால் உங்கள் அப்பாவுடைய ஓவியத்தை பார்த்து நீங்கள் பிரமிச்ச ஓவியம்னா எதை சொல்லலாம்? அது பலதும் சொல்லலாம் சார். ஏன்னா அவருடைய இது ஒரு சாரார ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் அப்படின்றது அவரது இருக்கலாம். ஆனால் அவர் ஹேண்டில் பண்ணுற விதங்கள் இருக்குது பாருங்கள், அது சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு மீடியாவை அவர் யூஸ் பண்ணுறதுலாம் இன்னொரு இதுக்கு பண்ணும்போது அந்த மீடியாவை மாற்றிப்பார். இப்போ ஆரம்ப காலத்துலேயே அந்த வார்ம் அப் பீரியட்ன்ற சொல்கிற கல்கி பீரியட்லேயே அவருடைய படங்களை நான் இப்போ பார்க்குறேன். ஏன்னா நான் எதுவுமே அந்த டைமுக்கே போகல. நான் ஆர்டிஸ்ட்டாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆன அப்புறம் அவருடைய நுணுக்கங்கள்லாம் கோல்டன் மைன்ஸ் மாதிரி நான் எடுத்து முத்து எடுக்கிற மாதிரி கடலுக்குள்ளே பார்த்து உள்ளே போகும்போது தான் அவருடைய வேல்யூ ஆஃப் ட்ராயிங்கு, அவருடைய இன்வால்மெண்ட்டு, அவருடைய ஸ்டடீஸு, டெடிக்கேஷன், எவ்ரிதிங்